வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்தியா அமெரிக்காவை பற்றி ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம். போன வருடம் 25% நீங்க ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறீங்க. அந்த பணம் தான் ரஷ்யா அந்த யுத்தத்தை நடத்துறதுக்கான காரணம். இது ஒரு பிளட் மணி அப்படின்ற அளவுக்கும் நீங்க கொடுக்குற பணத்தை வச்சுதான் ரஷ்யா ஆயிரக்கணக்கான உக்ரைனர்களை கொல்றாங்க அப்படின்னு கடுமையா இந்தியாவை சாடி, இந்தியா ஒரு டெட் எக்கனாமின்லாம் பேசி, அதன் பிறகு அவங்களுடைய பீட்டர் நவாரோ, ஸ்காட் பெசன்ட் போன்ற இவங்களுடைய அடிப்பொடிகள், ட்ரம்போட அடிப்பொடிகள் இந்தியாவை கடுமையாக தாக்குனது, அவங்களுடைய ஊடகங்கள் பெரிய அளவுக்கு தாக்குனது, பதிலுக்கு இந்திய மக்கள் கொதிச்சு போய் சமூக வலைத்தளங்களை தாக்குனதுன்னு சொல்லி பல நிகழ்வுகள் நடந்துச்சு. பட் இந்தியா ஒரு விஷயத்துல அசராம நின்னாங்க. எந்த விதமான ஒரு அலட்டலும் இல்லாம கொடுக்க வேண்டிய இடத்துல மட்டும் சில ரியாக்ஷன்ஸை கொடுத்துட்டு, குறிப்பா பிரதமர் அவர்கள் நேரடியா ட்ரம்ப் எதுவும் பேசாம தவிர்த்துட்டு ராஜாங்க ரீதியாக அதை ஹேண்டில் பண்ணும் பொழுது இதற்கான முடிவு எப்போ அப்படின்றது நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம். ஸோ இந்தியா அமெரிக்காவுடைய வர்த்தக ஒப்பந்தம் நவம்பர் இல்லை டிசம்பர் இறுதிக்குள்ள முடியும்னு பார்த்தோம், முடியல. பட் இப்போ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட அது முடியக்கூடிய ஸ்டேஜில் தான் இருக்கு. இந்த நேரத்தில் அமெரிக்காவுடைய ட்ரெஷரி செக்ரட்டரி ஸ்காட் பெசன்ட் அங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிகோ அப்படின்ற ஒரு ஊடகத்துக்கு ஒரு பேட்டி கொடுக்கும் பொழுது, இந்தியா மேலே விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதாவது ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்கணுன்றதுக்காக இந்தியா மேலே விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த 25% டாரிஃப் அப்படின்றது வெகு விரைவில் எடுக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குறத கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னு அந்த பேட்டியில சொல்லியிருந்தாரு. இப்போ இந்த பர்ச்சேஸை நம்ம கொலாப்ஸ் பண்ணிட்டோம். இந்த ரெஃபரன்ஸ் எங்க வருதுன்னா, ரஷ்யா எவ்வளவு நாள் இந்த யுத்தத்தை கண்டினியூ பண்ணுவாங்க, ரஷ்யா எதுவும் இணங்கி வர மாதிரி தெரியலையே அப்படின்ற கேள்விக்கு ரஷ்யாவுடைய இந்த சோர்ஸ், அதாவது ரஷ்யாவுடைய ஆயில் இம்போர்ட்ல இருந்து தான் ரஷ்யாவுக்கு வருமானம் வந்துகிட்டு இருக்கு அந்த நாட்டுக்கு. அதை நாங்கள் அந்த பர்ச்சேஸை கடுமையாக ஓரளவுக்கு நாங்கள் கொலாப்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு கிளியர் கட்டாக சொல்கிறாரு, இந்தியாவுடைய இந்தியா ஃபர்ஸ்ட்ன்ற எனர்ஜி பாலிசி அப்படின்றது ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. நாங்கள் இந்த இடத்துல இந்தியா கச்சா எண்ணெயை கம்மி பண்ணிட்டாங்க, ரஷ்யா இருந்து வாங்குறதை கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 25% டாரிஃபை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றாரு. ஸ்காட் பெசன்ட் ட்ரம்ப் கிட்ட அப்ரூவல் இல்லாம பேசக்கூடிய ஆள் கிடையாது, தன்னிச்சையா பேசக்கூடிய ஆள் கிடையாது. ஸோ ட்ரம்போடைய மவுத் பீஸா தான் இந்த வார்த்தையை சொல்றது போது இதற்கான வாய்ப்பு ரொம்ப பிரகாசமா இருக்கிறது அப்படின்றது கிளியர் கட்டா தெரியுது. அதே மாதிரி இந்தியாவுடைய எனர்ஜி பாலிசி அப்படின்றது இந்தியா ஃபர்ஸ்ட். ஏன்னா இந்த இடத்துல நம்ம சான்ஸே எடுக்க முடியாது. தொடர்ந்து அதாவது கோவிடுக்கு பிறகு வேகமா மீண்டு ஒரு வேகமா வளரக்கூடிய பொருளாதாரமா இன்னைக்கு நம்ம இருக்கும் பொழுது அதுல மிக மிக ஒரு முக்கியமான ஒண்ணு அப்படின்றது நம்மளுடைய கச்சா எண்ணெய். ஏன்னா அது இல்லாம நம்ம இந்த வளர்ச்சியை பெறவும் முடியாது, அடுத்த கட்டத்தை நோக்கி போகவும் முடியாது. கிட்டத்தட்ட 83% அப்படின்ற கச்சா எண்ணெய் தேவையை நம்ம வெளியில இருந்து இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம நாட்டில் அந்த வளம் அப்படின்றது இல்லை. அப்ப இந்த இடத்துல இந்தியாவுடைய எனர்ஜி பாலிசி என்ன, நம்ம வாங்கக்கூடிய கச்சா எண்ணெய்க்கு நம்மளுடைய கொள்கை என்ன? சிம்பிள், இந்தியா ஃபர்ஸ்ட். நமக்கு எந்த இடத்துல சீப்பா கிடைக்குதோ, எந்த இடத்துல நமக்கு செக்யூர்டா கிடைக்குதோ அந்த இடத்துல தான் இந்தியா வாங்கும். உதாரணத்துக்கு வெனிசுலா கிட்ட இருந்து அதிகமான கச்சா எண்ணெய் நம்ம தான் வாங்கிட்டு இருந்தோம் ஒரு காலத்துல. பிறகு ஈரான்கிட்ட இருந்து நம்ம வாங்கிட்டு இருந்தோம். இப்ப ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம். இன்னும் பல நாடுகள்கிட்ட இருந்து நம்ம டைவர்சிஃபை பண்ணி வாங்குறோம். ஸோ இந்த இடத்துல எந்த விதமான காம்ப்ரமைஸும் இந்தியா செய்யாது அப்படின்றது தான் அங்க நம்ம உறுதியா நின்னது. ஏன்னா ட்ரம்ப் கிட்ட நம்ம இந்த இடத்துல ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் நிறுத்திட்டோம்னு நம்ம செப்டம்பர் மாசமே சொல்லியிருந்தோம்னா ட்ரம்போட என்லெஸ் டிமாண்ட் போயிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க கிட்ட லீவரேஜ் நிறைய இருக்கு, நம்ம கிட்ட லீவரேஜ் அப்படின்றது அமெரிக்காட்ட கம்மியா இருக்கு. பட் நம்ம உறுதியா நின்னதுனால அவங்க இந்த விஷயத்த இப்போ உணர்றாங்க. இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் எக்கனாமியை ரொம்ப புஷ் பண்ணா அது வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு. ஏன்னா இந்தியாவை இவங்க ரொம்ப புஷ் பண்ணாங்கன்னா இந்தோ பசிபிக் ஸ்ட்ராட்டஜியில அவங்க இந்தியாவை லாங் டேர்ம்ல இழந்துருவாங்க அப்படின்றத இப்ப கிட்டத்தட்ட அவங்க உணர்ந்திருக்காங்க. ஸோ அந்த லீவரேஜை முழுசா விட்டுட்டாங்க அப்படின்னா, நீங்க புலி வருதுன்னு சொல்லிட்டு இருக்க வரைக்கும் பயப்படுவாங்க. புலி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பாத்துக்கலான் இருப்பாங்க. அந்த நிலைமைக்கு போயிடக்கூடாதுன்றதுல இந்த கரெக்ஷனை பண்றாங்களோ அப்படின்றது நம்மளுடைய அனாலிசிஸ். இப்போ நம்ம ஆக்சுவல் டேட்டால போய் பார்ப்போம். உக்ரைன் ரஷ்யா போருக்கு முன்னாடி இந்தியாவுடைய மொத்த கச்சா எண்ணெய் இறக்குமதியில நம்ம 2-3% மட்டும்தான் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருந்தோம். அதன் பிறகு இது கிட்டத்தட்ட 20% மாறிச்சு. இந்த போருக்கு பிறகு 20% மாறிச்சு. ஏன்னா போருக்கு பிறகு பொருளாதார தடைகள் போடப்பட்டதுனால, ஐரோப்பா ரஷ்யாட்ட இருந்து கச்சா எண்ணெயை வாங்குறதை நிறுத்தினதுனால நாமோ அந்த டிஸ்கவுண்டட் ப்ரைஸ்ல வாங்கணும். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $5 பெர் பேரல் அளவுக்கான டிஸ்கவுண்ட்ல நம்ம வாங்கணும். இந்த இடத்துல
வாங்கினது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய கச்சா எண்ணெயை வாங்கி அதை நம்ம சுத்திகரித்து ஐரோப்பாவுக்கும் நம்ம ஏற்றுமதி செஞ்சுட்டு இருந்தோம். இதில் உச்சபட்ச காமெடி என்னன்னா, இந்த பெட்ரோல் டீசலை அதாவது நம்ம ரஷ்யாட்டிருந்து வாங்கி இந்தியாவில் சுத்திகரித்து வித்த பெட்ரோல் டீசலை உக்ரைனும் சேர்த்து தான் வாங்கினாங்க. அதுதான் இருக்கக்கூடிய காமெடி. இப்போ இந்தியாவுடைய மிக முக்கியமான தேவை இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய 140 கோடி மக்களுக்கு ஒரு அஃபோர்டபுளான எனர்ஜி ப்ரைஸ் அப்படின்றது கொடுக்கணும். இப்போவே பெட்ரோல் டீசல் விலை அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா 40 ரூபா வரைக்குமான இதில் நம்ம 60 ரூபா கிட்டத்தட்ட நம்ம வரியை செலுத்திட்டு இருக்கோம். ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், எக்ஸைஸ் டியூட்டின்னு சொல்லி எக்கச்சக்கமான வரி இருக்குது. பட் அந்த 100 ரூபா அப்படின்றது சர்வதேச மதிப்பில் பார்த்தீங்கன்னா கரெக்டான ப்ரைஸ் தான். ஸோ இது தாண்டி போயிடக்கூடாது. ஒரு கரெக்டாக இது வந்து பணவீக்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு வித்துட்டுரும் அப்படின்றதுனால நம்ம அதை வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ரஷ்யாவோட்ட இப்போ நம்ம ஆயில் வாங்குறத கம்மி பண்ணிட்டோமா அப்படின்னா சில இடங்கள்ல அதாவது செப்டம்பர் மாதம் அதிகபட்சமான அக்டோபர் நவம்பர் எடுத்தீங்கன்னா நம்ம அதிகமாக தான் இருந்திருக்கு. டிசம்பரோட டேட்டா ஒன்றும் வரல, ஜனவரியோட டேட்டா நமக்கு ஒன்றும் கையில் கிடைக்கல. பட் இது அப்ரப்டாக நிறுத்திட்டோமானா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இப்போ வெனிசுலால இருந்தும் அந்த ஆஃபர் அமெரிக்கா கொடுத்துருக்காங்க, நீங்கள் மார்க்கெட் விலையில நீங்கள் எங்ககிட்ட இருந்தே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா வெனிசுலாவுடைய க்ரூட் அப்படின்றதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆயில் ரிஃபைனரிஸ், குறிப்பாக குஜராத்தில் இருக்கக்கூடிய ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் ஓஎன்ஜிசி, பாரத் பெட்ரோலியம் போன்ற இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே இந்த ஹெவி க்ரூட், ஹை சல்ஃபர் க்ரூடுன்னு சொல்லுவாங்க வெனிசுலாவில் இருக்கக்கூடியது, அதுல இருந்து தான் நம்ம வந்து பிட்டுமென் அப்படின்ற தார் எடுக்கிறோம் சாலை போடுறதுக்கு. ஸோ இந்தியாவுடைய கட்டமைப்புக்கு தார் அதிகமாக தேவைப்படுறதுனால இந்த கச்சா எண்ணெயை நம்ம ஏற்கனவே ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்தோம். எல்லா நாடுகளாலையும் அந்த கச்சா எண்ணெயை ப்ராசஸ் பண்ண முடியாது, அதுக்கான செட்டப் கிடையாது. ஆனால் இந்தியாட்ட ஏற்கனவே இருக்கு. ஸோ வெனிசுலா ஆயில் கிடைச்சது, அதை வெனிசுலா நேரடியாக கொடுத்தாலும் சரி, இல்லை அமெரிக்காட்ட இருந்து இந்தியா வாங்கினாலும் சரி, அது நமக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்கு. ஸோ நம்ம டைவர்சிஃபை பண்றோம். ஏன்னா ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய கச்சா எண்ணெயோட அந்த டிஸ்கவுண்ட் $5 இப்போ $1 to $1.5 ஆயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கான டிஸ்கவுண்ட் இப்போ ரஷ்யா ஆயில் நமக்கு கிடைக்கிறது கிடையாது. ரெண்டாவது, வெனிசுலால இருந்து நம்ம எடுக்கும்போது அது நமக்கு இன்னும் சீப்பாக கிடைக்கும். பிளஸ் அதுல இருந்து நம்ம நிறைய சல்ஃபர் பேஸ்ட், அதாவது தார் எடுக்க முடியும், பிட்டுமன் எடுக்க முடியும். ஸோ இது இவங்க கிளியர் கட்டா ஒரு கரண்ட் டைனமிக்ஸ்ல ஒரு எக்ஸிட் ரேம்பை கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஏன்னா இந்த இடத்துல இந்தியாவுடைய டைவர்சிஃபிகேஷன் ஒரு கிளியர் கட்டா இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தே ஆகணும். நம்ம எல்லாம் ஒரே நாட்டில் போய் கச்சா எண்ணெயை வாங்க முடியாது. ஸோ அப்போ இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சது அமெரிக்கா. இப்போ இந்த பிரச்சனையை வந்து அலட்டிக்காம நான் நிற்கிற வரைக்கும் நான் நிற்பேன் பார்த்துக்கலான்னு நின்னது இந்தியா. இந்தியாவுடைய 3ஆம் காலாண்டு 3 அந்த இதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜிடிபி டேட்டா அப்படின்றது இருக்கிறதுலே அதிகமாக இருக்கு. IMF உடைய அந்த கணிப்பை விட நம்ம அதிகமான வேகத்தில் வளர்ந்துகிட்டு இருக்கோம். அதே மாதிரி அதிகமான ஏற்றுமதியும் அந்த 3 மாதங்களில் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ பொருளாதார ரீதியாகவும் இதற்கான எஃபெக்ட் ஒன்றுமே கிடையாது. இந்தியாவில் பெரிய அளவுக்கான தாக்கம் இல்லை. கண்டிப்பாக ஜவுளித்துறை, திருப்பூர், கோயம்புத்தூர், லூதியானா, ஜலந்தர், குஜராத்தில் இருக்கக்கூடிய சூரத் மற்றும் பெங்களூர் போன்ற இடங்கள்ல ஜவுளித்துறை மற்றும் இந்த ஆயத்த ஆடை ஏற்றுமதியாளர்கள் மத்தியில் ஒரு தாக்கம் இருக்கு. ஆனா ஓவராலா நீங்க நாட்டு ஒரு கண்ட்ரியா நம்ம பார்த்தோம்னா அந்த இடத்துல அந்த தாக்கம் இல்லை. ஸோ இப்போ இதை கம்முன்னு அப்படியே சைலண்டா சூனாப்பான ஸ்டைல விட்டு போகணும் அப்படின்னா ஒரு எக்ஸிட் ரேம்ப் நீங்க கொடுத்தாகணும். உங்க எதிராளிக்கு நீங்க நண்பரோட சண்டை போட்டீங்க, அந்த சண்டையை முடிச்சுட்டு சரி இது போதும்பா நான் அப்படி சாரி கேட்டுக்கிறேன், அப்படி பட்டும் படாமல் போய்க்கலாம், நம்ம கொஞ்ச நாள் பேசாம இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரேம்பை கொடுக்கணும். அந்த எக்ஸிட் ரேம்பை தான் வந்து இப்போ அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ கிளியர் கட்டா நம்மளுடைய பொறுமை மற்றும் நம்மளுடைய அணுகுமுறை அப்படின்றது கண்டிப்பா ஒரு வெற்றியை பெற்றிருக்குன்னு சொல்லலாம். இது இன்னும் உறுதியான தகவல் இல்லை, அவர் சொல்லியிருக்காரு பேட்டியில. ஸோ இதை நம்ம எதிர்பார்க்கிறோம். ஒருவேளை இது உறுதியாகும் பட்சத்தில் நிச்சயமா உறுதியாகும் நம்புறேன். இந்த இடத்துல நமக்கு ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா ட்ரம்ப்பை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி உலகத்துல எல்லாரும் சிக்கி திணறிட்டு இருக்கும்போது இந்தியா இந்த இடத்துல சாதுரியமா ட்ரம்ப்பை நேரடியா சீண்டாம, அதே மாதிரி இங்க இறங்கியும் போகாம எங்களுக்கு தேவையான விஷயத்த நாங்கள் எந்த நாட்டுகிட்ட இருந்தாலும் வாங்குவோம், குறிப்பா நம்மளுடைய கச்சா எண்ணெயை பொறுத்த வரைக்கும்ன்றதுல உறுதியா நின்று, அதே மாதிரி பாத்தீங்கன்னா எஸ்கலேஷன் இல்லாம மோடி மற்றும் அவர்களுடைய ட்ரம்ப் அவருடைய கெமிஸ்ட்ரியும் ஸ்பாயில் ஆகும். இப்போவுமே தாவோஸ்ல ஒரு மிகப்பெரிய லெவல்ல இந்தியாவை பாராட்டி இருந்தாரு, மோடியும் பாராட்டி இருந்தாரு. ஸோ அந்த பகைமை வராம இடைப்பட்ட இந்த 5 மாத காலங்கள்ல 6 மாத காலங்கள்ல எங்கேயுமே ஒரு பப்ளிக் எம்பாரஸ்மெண்ட் மாதிரியான சுச்சுவேஷன் வராம சாமர்த்தியமா காய் நகர்த்திருக்காங்க. அதோடைய நம்ம ஒரு அவுட்புட்டை தான் இப்ப நம்ம பார்க்குறோம். இப்போ கிளியர் கட்டா நம்மளோட பைலேட்டரல் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்றது ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு க்ளோஷரை சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ 2 வருஷமா தூங்கி கொண்டிருக்கக்கூடிய குவாட் அப்படின்றது மீண்டும் உயிர் பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா குவாடோடைய மிக முக்கியமான மீட்டிங் இந்த முறை இந்தியா நடத்த போறாங்க.
ட்ரம்ப் அவர்கள் இப்போ புதுசாக பதவியேற்ற பிறகு இந்தியா வரக்கூடிய முதல் பயணமாக நிச்சயமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னராக இந்தியா ஒரு அந்த அந்த சரிவை இப்போ மீண்டும் சரி செய்வதற்கான வாய்ப்பு ரெண்டு நாடுகளுக்குமே கிடைச்சிருச்சு. பட் இந்தியா எப்பயுமே அமெரிக்காவை கம்ப்ளீட்டாக நம்பி போகாது அப்படின்றது தான் இந்த இடத்துல நம்ம மிக முக்கியமாக பார்க்கணும். ஸோ இப்போ இந்தியாவுடைய ரிஃபைனரி இம்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இருக்கிறதுலே ஹை செப்டம்பர் 2025 ஹைல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 19% கம்மியாக இருக்கு. அப்போ இந்த ஆயிலை நம்ம வேற எங்கேருந்தும் வாங்கிட்டு இருக்கோம். இப்போ வெனிசுலாவுடைய ஆயில் ஓப்பன் ஆகும் பொழுது மார்க்கெட்டில் அமெரிக்காவுடைய கண்ட்ரோல் ஓப்பன் ஆகும்போது இந்தியா இன்னமும் கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதற்கு காரணம் அமெரிக்காவுடைய அழுத்தம் கிடையாது, அது ஒன் ஆஃப் த ஃபேக்டர். அது மெயின் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரஷ்யா கொடுக்கக்கூடிய டிஸ்கவுண்ட் அப்படின்றது கம்மியாக இருக்கு. செகண்ட், சர்வதேச சந்தையிலையுமே கச்சா எண்ணெயோட விலை மிகப்பெரிய லெவல்லாம் ஏறலை. மூணாவது, அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்தியா பார்த்துட்டு இருக்கிறாங்க. வேற சில நாடுகள் புதுசா நம்ம இப்போ டைப் பண்ணியிருக்கிறோம். அப்போ வெனிசுலாவுடைய அந்த எண்ணெயும் ஓப்பன் ஆகும் பொழுது நிச்சயமாக அது இன்னும் ஃபர்தராக கொஞ்சம் கம்மியாகக்கூடியதை நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய இந்த லீவரேஜ், இப்போ இந்தியா மேலே இருந்த லீவரேஜை அந்த கார்டை ப்ளே பண்ணிட்டாங்க. இந்த கார்டை இன்னொரு டைம் அவங்க கண்டிப்பாக ப்ளே பண்ண முடியாது. ஏன்னா இது முடிஞ்ச ஸ்டோரி தான். இந்த இடத்துல யாரு வெற்றி பெற்றா அப்படின்றத விட நாம ஒரு நாடா எவ்வளோ கேர்ஃபுல்லா எவ்வளோ கரெக்டாக அதை ஹேண்டில் பண்ணியிருக்கணும் அப்படின்றத நம்ம கிளியர் கட்டா பார்க்குறோம். ஸோ இப்போ மீண்டும் மோடி மற்றும் ட்ரம்ப் அவர்களுடைய அந்த கெமிஸ்ட்ரி பப்ளிக்கா ஒர்க் ஆகும். ஏன்னா February 13 போன வருடம் பார்த்த பிறகு இதெல்லாம் இந்த சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. குறிப்பாக ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு வரக்கூடிய காலத்தை இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வைக்க போகுது. 2027 குவாட் அலைன்மெண்ட், குறிப்பாக சீனாவை எதிர்த்து நம்பர் 1 பிரதமர் மோடி மற்றும் அதிபர் ட்ரம்ப் அவர்களுடைய பர்சனல் ரிலேஷன் மீண்டும் சீராவதுக்கும், மூணாவது இந்தியாவுடைய பைலேட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் ஆகி அது ஒரு வழியா வர்த்தக ஒப்பந்தத்தை கண்டிப்பா இது ஆகுன்றத பார்க்குறோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செய்தி என்ன அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு அமெரிக்க நிறுவனம் செய்த ஆராய்ச்சி, ஒரு இந்திய நிறுவனம் செய்த ஆராய்ச்சி, இதோட ரிப்போர்ட் நான் சிம்பிளா 4 லைன்ல சொன்னோம்னா, H1B விசால கடுமையான அழுத்தத்தை கொடுத்து பல இந்தியர்கள் அவசரமா கிடைச்ச ஃபிளைட் எல்லாம் எடுத்துக்கிட்டு அமெரிக்காவுக்கு திரும்ப வந்த கதையெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த கிடுக்குப்பிடினால இப்போ என்ன நடந்திருக்கு கடந்த 6 மாத காலத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கிருந்து வெளியில போயிட்டு இருந்தா நம்மளுடைய அறிவு, அந்த டேலண்ட் அப்படின்றது இப்போ பெங்களூர்ல மிக அதிகமான ஸ்டார்ட் அப், மிகப்பெரிய லெவல்ல புது ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் வந்திருக்கு. நம்மளுடைய ஸ்டார்ட் அப் எக்கோ சிஸ்டம், குறிப்பாக பெங்களூர் எப்பயுமே நம்ம ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லுவோம், அந்த இடத்துல ஒரு பெரிய பூஸ்ட் கிடைச்சிருக்கு. பல புது நிறுவனங்கள் தொடங்கப்பட்டிருக்கு. அதுக்கு ஏன் காரணம் அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் விதிச்ச H1B விசாவுடைய கெடுபிடி. ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அட்வர்சிட்டி இருக்கும்போது அதுல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுக்கான டெக்ஸ்ட் புக் எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ நம்மளுடைய நாட்டில் நம்மளுடைய டேலண்ட்டை நர்ச்சர் பண்ண வேண்டியது கரெக்டான விஷயம். அவங்க அமெரிக்காக்காக காசு வாங்கிட்டு போறாங்க, இதெல்லாம் தவறான பார்வை. நான் ஒரு காலத்தில் அப்படிதான் பேசிக்கிட்டு இருந்தேன். யாருக்கும் எங்க வேணாலும் எந்த நாட்டில் வேணாலும் போய் வேலை செய்யக்கூடிய உரிமை, அவங்க திறனுக்கு ஏற்ற சம்பளமோ அதுக்கு கிடைக்கும் போது கண்டிப்பா போக தான் செய்வாங்க. அவங்கள ரீடைன் பண்றதுக்கு நாம என்ன பண்ணணும் ஒரு நாடா அப்படின்றத பார்க்கணும். இதை மீறி அங்க இருக்கக்கூடிய பல பேர் நம்மளுடைய அன்பர்களே திரும்ப வந்துகிட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் நான் இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். நம்ம தாய்நாடு இது, இங்க இல்லாத வளம் கிடையாது. பட் அந்த தேசப்பற்று அப்படின்றத ஒன்றையும் நம்ம பார்க்கணும், அதையும் மறந்துடக்கூடாது. இந்த பேலன்ஸ் அவுட் பண்ணி பார்க்கறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த பிரச்சனை ஒரு வழியாக முடிவுக்கு வரும் அப்படின்னு நம்பலாம். என்ன நடக்குன்ற உங்களோட டீட்டெயில் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெயன்.